கிம்மா 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 என்னையா லட்சுமணா? கிம்மா நீங்க என்ன சொன்னீங்க? மைனியும் செல்லம்மாவையும் வெயில்ல தானே வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமையா அப்படிதான் சொன்னேன். ஏன்பா என்னாச்சு இப்போ? எனல்ல வேலை பார்க்கல்வளோ? இல்லம்மா வெயில்ல தான் வேலை பார்க்காவ, ஆனா கொடைய பிடிச்சுக்கிட்டு வேலை பார்க்காவ. நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், உங்களுக்கு தண்டனையே வெயில்ல வேலை பார்க்கறது தான். இப்படி கொடைய பிடிச்சிட்டா எப்படி உங்களுக்கு வெயில் தெரியும், எப்படி உங்களுக்கு கஷ்டம் தெரியும்? கொடைய தூர போடுங்கன்னு சொல்லியாச்சு. ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கம்மா. வெயில்ல தான் வேலை பார்க்க சொல்லியிருக்காவ எங்களை. கொடை பிடிக்கிறதும் பிடிக்காம இருக்கிறதும் எங்க இஷ்டம், அதெல்லாம் தூரப்பட முடியாது. நாங்க கொடைய வச்சுட்டு தான் வேலை பார்ப்போம்னு சொல்லியாவ. தோட்ட வேலையை கொடைய பிடிச்சிட்டு எப்படியா பார்க்க முடியும்? என்ன பழக்கம் இது? இதுக்கு முன்னால வேலை இப்படிதான் பார்த்தால்வளாக்கும். ஏம்மா நான் அவியல காய் பறிக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அதனால ஒரு கையில கொடைய பிடிச்சிட்டு ஒரு கையில பறிக்காவலாம். அதெல்லாம் ஒரு வேலைக்கு ஆகாம இத்த வேலையில பார்க்கணுமே. ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை 3 நாள்ல செய்வாள்வே. ஆமாம்மா நானும் அதான் சொன்னேன், ஒழுங்கா வேலை செய்ய முடியாது, கொடைய வச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கொடைய பிடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லியாச்சு. கேட்கணும்ல? ரெண்டு பேரும் நான் சொன்ன கேட்க மாட்டேங்கம்மா. நீங்க பேசிக்கிடுங்க. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரட்டும், நான் கேக்கேன். இதனால வேலை வேற பாதிக்குதுமா. இவைய செய்யற வேலைய நான் வேற யார்ட்டையாவது கொடுத்தா கூட ஒரு நாள்ல செஞ்சு முடிச்சிட்டு போயிருவாவ. இவைய ஒழுங்கா வேலையும் பார்க்க மாட்டேங்க. இவியலை பார்த்து மத்த ஆட்களும் கெட்டு போயிருவாவ சொல்லிட்டேன். இதுக்கு இவியல வேலை செய்யண்டான்னு சொல்லியதுதான் நல்லது. இல்லப்பா லட்சுமணா, ரெண்டு பேரையும் வேலை செய்யணும் வீட்டுல இருங்கன்னு சொன்னோன்னு வச்சுக்கியா, வீட்டை ரெண்டா ஆக்கி விடுவாவ. அதனால தான் நான் ரெண்டு பேரையும் தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பியிருக்கேன். இங்கம்மா அப்படியே தோட்டத்தை ரெண்டாக்கிருவாவுலோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மட்டும் தான் கொடை போடியும், நாளைக்கு டென்ட் போடியோன்னு சொல்லிட்டு இருக்காவ. என்னப்பா சொல்லியா? டெண்டா? ஆமாம்மா, செடிக்கு பக்கத்துல கூடாரம் போட்டுட்டு உட்கார்ந்து பறிப்பாவலாம். அது எப்படிப்பா முடியும்? இதெல்லாம் வேலைக்கு ஆவற கதையா? ஏம்மா நம்மளுக்கு தெரியுது, அவியல்களுக்கு தெரியல. செடிக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை கட்டிட்டு கூட உட்காந்து பறிக்கலாமான்னு நினைப்பாவ. இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருந்தா அவியலை பார்த்து மத்தவிய என்ன நினைப்பாவ சொல்லுங்க? ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாவ. நம்மெல்லாம் முதலாளி, அவிய அப்படிதான் பாப்பாவ. நம்மள எப்படி இருந்தா தொழிலாளி எப்படி இருப்பாவ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கம்மா. 4 பேர் பார்த்து சிரிக்கிறதுக்கு வழி வச்சிடாம, வெயிலா இருந்தா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இல்ல தண்ணி குடிச்சிட்டு வந்து வேலையை பார்க்க சொல்லுங்க. இப்படி கொடை பிடிக்கிறது, ஒழுங்கா வேலை பார்க்காம அங்கங்க நின்று முழிக்கிறது, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க. இப்படி இருந்தா தோட்டத்துக்கே வராண்டா. நாங்களே 4 ஆளை வச்சு பாத்துக்கிடுவோம். செல்லம்மா ஒழுங்காதான் இருந்தா, மைனி கூட சேர்ந்து அவளும் கெட்டு போயிட்டா. இது சரியில்லை. ஆமையா, செல்லம்மா ஒழுங்காதான் இருந்தா. இந்த குசுப்பு கூட சேர்ந்துதான் அவளும் கெட்டு போயிட்டா. எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிடவும் மாட்டேங்க. இப்போ வருவாவ வீட்டை நீங்களே பேசிக்கிடுங்க. நான் பேசினதா தப்பாயிடுறோம், அப்புறம் அண்ணன் வேற வருத்தப்படுவாவ. அதனாலதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி பார்த்தேன், அவிய கேட்கல. உங்ககிட்ட சொல்லியே நீங்க பேசிக்கிடுங்க. இஷ்டம் இருந்தா தோட்டத்துக்கு வரட்டும், இல்ல வீட்லயே இருக்கட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ரெண்டு பேரும் தோட்டத்துல வெயில்ல போய் வேலை பார்த்தாலும் அது கொஞ்சம் திருந்த மாட்டாள்வளான்னு நினைச்சேன். வேலைக்கு அனுப்பிய திருந்தேலியே. இனி இவ்வளவு என்ன செய்ய? எப்பா, சாயங்காலம் 5 மணி கூட எப்படி வெயில் அடிக்குது? என்ன வெயில், என்ன வெயில்! வந்துட்டாள் பேசிடணும் இன்னைக்கு. ஏமாமா, என்ன வெயில், என்ன வெயில்! எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரோம்ல மைனி. ஆமா செல்லம்மா, சொகுசா வீட்டுல இருக்கவியதான் கொடுத்து வச்சவிய இந்த உலகத்துல. நம்மள மாதிரி வெளியே போய் வேலை பார்த்துட்டு வரவியலுக்கு தான் கஷ்டம் என்னன்னு தெரியும் மைனி. அதுவும் வெயில்ல எல்லாம் என்ன உலகத்துல யாரும்
உங்களோட பார்த்தா மட்டும் கேட்பாவே. நானும் ஒரு நாளைக்கு 10-20 பேரை பார்க்கதான் செய்ய. எவ்வளவு என்கிட்ட கேட்டாலும் ஒருத்தி கேட்டதில்ல. அது நீங்க மனசு கஷ்டப்படுவீங்களேன்னு உங்களை பார்த்து கேட்க மாட்டேங்க. அவ எங்கிட்ட தான் கேட்காவே. கேட்பாளுவலா நல்லா கேட்பாவே. இப்படியே சொல்லிக்கிட்டு திரி நான் நல்லா கேட்டு விடுவேன். யாரு கேப்பிய? உங்களோட கேட்காளுவல அவ்வளோல தான். ஏமா நாங்களே கஷ்டப்பட்டு வெயில்ல வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம். வந்து வராததுமா எதுக்கு எங்களை பிடிச்சி ஏசிட்டு இருக்கா? ரொம்ப டயர்டா இருக்கு. நாங்க ஏதாவது சாப்பிட போறோம். ஆமால வெயில்ல தானே வேலை பார்த்துட்டு வந்தீங்க. ரொம்ப டயர்டா தான் இருக்கும் உங்களுக்கு. கோடையை பிடிச்சிட்டு வேலை செய்யணும் சும்மா காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல 2 பேரும் கோடையை தொட்டிய கையை ஒடிச்சு விடுவேன். ஒழுங்கா நாளையில இருந்து அங்க வேலை செய்ய ஆட்கள மாதிரி நீங்களும் போய் செய்யணும்னு சொல்லிவிட்டேன். மதிய நேரம் எல்லாரும் சாப்பிடும்போது தான் நீங்களும் சாப்பிடணும். சாயங்காலம் வேலை விடும்போது தான் நீங்களும் விட்டு வரணும். இதுதான் நான் உங்களுக்கு தந்திருக்க தண்டனை சொல்லிட்டேன். ஆமா கொடையங்க அது தோட்டத்துல வச்சிட்டு வந்திருக்கோம். ஓஹோ நாளைக்கு போய் எடுத்து பிடிச்சிட்டு வேலை பார்க்கலாம்னியா? கோடையை எடுத்து தூர எரிஞ்சிர சொல்லியே. எம்மா என்னல செல்லம்மா குசுப்ப பார்த்தோனே உனக்கு ரொம்ப எடக்கா இருக்கு. இத்தனை நாளா நீ ஒழுங்கா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த. இப்போ என்ன புதுசா கொடை? அது சொத்த நேரம் வேலை பார்ப்போம். வெயில் அதிகமா இருந்தா நிழல்ல வந்து உட்கார்ந்துருப்போம். அண்ணன் கேட்க மாட்டாவே. இப்போ அப்படி இல்ல வெயில்ல தான் வேலை பார்க்கணும்னு எல்லாரும் சொல்றீங்க. அப்போ வேலை செய்யாம தான் ரூபா வாங்கிட்டு போயிட்டு இருந்தியா? எம்மா வேலை செஞ்சுட்டு தான் ரூபா வாங்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு வெயில்ல வேலை செஞ்சது கிடையாது. இப்பதான் ரொம்ப வெயில்ல போட்டு வாட்டி வதக்கிறியே. அதான் கஷ்டமா இருந்தது கொடை எடுத்துட்டு போனேன். இனி எடுக்க கூடாது அந்த மாதிரி வேலையை நீங்க செய்யாண்டா. போங்க உள்ள. எத்தே எங்க இஷ்டத்துக்கு தான் நாங்க வேலை பார்ப்போம். இல்லைன்னா வேலைக்கே போக மாட்டோம். போகாம இருந்து பாருல அப்ப தெரியும். எல்லா தப்பையும் இவ்வளவு மேல வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்காளுவே. இவ்வளவுல இப்ப திருத்தினாதான் உண்டு. இல்லைன்னா திருந்திக்கிட்டே மாட்டாளுவே. பாரு செல்லம்மா அத்தை எப்படி பேசியாவன்னு. நம்மளால இந்த வெயில வேலை செய்ய முடியலன்னு கொடை எடுத்துட்டு போனோம். அதுக்கு எப்படி பேசியாவ பாரா. அத்தா அதுக்குள்ள வந்து அம்மாட்ட சொல்லி கொடுத்துருக்காவ. ஏன்னா அத்தா இப்படி இருக்காவளோ. தோட்டத்திலேயே நிம்மதியா நம்மள வேலை பார்க்க விடுறதே இல்ல. அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு வேலையை ஏவிட்டே இருக்காவ. அங்கேயே வந்து கொடையை வச்சுக்கிறாதுங்கன்னு சொல்லி சத்தம் போட்டாவ. ஆமா மைனி அண்ணன் என்கிட்டயே வந்து சொல்லிச்சு. நான் அதெல்லாம் முடியாது கொடையை வச்சுட்டு வேலை பார்ப்பேன்னு சொன்னேன். ஆமா செல்லம்மா அத்தா என்கிட்டயே தான் வந்து சொன்னாவ. நான் கொடையெல்லாம் போட முடியாது கொடையோட தான் வேலை பார்ப்பேன்னு சொன்னேன். அதான் நேரம் வந்து அத்தை கிட்ட வத்தி வச்சிருக்காவ. ஒரு கையில வேலை பார்த்தா என்ன 2 கையில வேலை பார்த்தா என்ன? நம்மளால முடிஞ்ச வேலையை நம்ம பார்க்கதான் செய்யும். ஆமா மைனி நான் ஒரு நிமிஷம் கூட நிக்கவே இல்ல. வேலை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இவளுக்கு ஏன்டா இப்படி தப்பா தெரியுதுன்னே தெரியல. ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலைய 1 மாசமா உட்கார்ந்து செய்யாமன்னு சொல்லியிருக்காவ. நம்ம வேலைக்கு போய் 2-3 நாள் கூட ஆகல. நான் எவ்வளவு காய் தெரியுமா பறிச்சிருக்கேன்னு சொல்லுமா? ஆமா மைனி நானும் தான். எப்பயும் வேலை செய்யற மாதிரி தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். முன்னாடி கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுப்பேன் வெயில் அதிகமா இருந்தா. இப்போ அதுவும் இல்ல சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் உட்காரியும். உடனே போய் வேலை பார்க்க போறோம். இதுக்கு அம்மாட்ட வந்து குறையா சொல்லியிருக்கான்னே. நம்மளையே தான் கண்காணிச்சுட்டே இருக்காவே. அப்படி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். அது தப்பா? அத்தை தான் இப்படி தண்டனை கொடுத்தாங்கன்னா எல்லாரும் நம்ம மேல பொறாமையா தான் இருக்காவே. ஆமா மைனி அத்தா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை செல்லம்மா. என்னமே ஏதாவது வந்து சொன்னாவனா என்கிட்ட எல்லாம் சொல்லாதங்கன்னு சொல்லணும். நீங்க சொல்லிடுவியே நான் சொல்ல முடியாது மைனி. நீ அப்படியே சொல்லு. எங்களுக்கு வேலை செய்ய தெரியும் சும்மா வந்து இப்படி சொல்லிட்டே நிக்காதங்கன்னு சொல்லு. அப்பதான் போயாம வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாவ. வேண்டாம் மைனி அப்படி சொன்னோன்னு வச்சுக்கிடுங்களா அம்மைக்கு கோவம் வந்துடும். வந்துட்டு போட்டு நம்மளுக்கு என்ன? நம்மளால முடிஞ்சதான் செய்ய முடியும். நாளைக்கு நான் கொடையை பிடிச்சிட்டு தான் வேலையை பார்ப்பேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். கொடையை பிடிச்சிட்டு வேலை பார்க்கும் போது வேத்து கொட்டுது. அந்த ஒரு கொடையை பிடிக்கிறதுனால மட்டும் வெயில் என்ன குறையவா செய்யுது? கொளுத்துன்னு கொளுத்ததான் செய்யுது. ஏதோ கொஞ்சம் மறைவா இருக்கட்டும்னு அந்த கொடையை பிடிச்சி நின்று வேலையை பார்க்கும். அது பொறுக்கல யாருக்கும். உடனே வந்து அத்தட்ட சொல்லி கொடுத்துருக்காவ. நாளைக்கு இதே தான் பண்ண போறேன். என்ன பண்ணியாவன்னு பாப்போம். ஆமா வேணி நானும் கொடையை பிடிச்சிட்டு தான் வேலை பார்ப்பேன். அப்படிதான் செய்யணும் செல்லம்மா. குஷ்பு குஷ்பு மைனி அண்ணே வரவ. நான் போயிட்டு பிறகு வர மைனி. செல்லம்மா என்னம்மா? ஒன்னும் இல்லனே மைனி கூட சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். பிறகு வரனே. ஆ சரிம்மா. ஏங்க என்ன குஷ்பு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? வெயில் ஜாஸ்தியா இருக்கேன்னு நானும் செல்லம்மாவும் இன்னைக்கு கொடையை பிடிச்சிட்டு வேலையை பார்த்தோம். அத்தா கொடைலாம் பிடிக்க கூடாது மடக்கி வைங்கன்னு சொன்னாவ. நாங்க அதெல்லாம் முடியாது கொடையை பிடிச்சிட்டு தான் வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு வேலை தாங்க பார்த்தோம். சும்மா ஒன்னும் இருக்கல. எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கோம். நாங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அத்தா வீட்டுக்கு வந்து உங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாவ. அத்தை வந்த உடனே பிடிச்சி ஏசின்னு ஏசியாவ. கொடை பிடிச்சிட்டு எதுக்கு வேலை பார்க்கறியேன்னு கேட்காவ. நாங்க அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டோம்? கொடை பிடிச்சிட்டு வேலை பார்க்கறதுல சாதாரண ஒரு விஷயம். இதுக்கு அவ்வளவு ஏசனோன்னு
குஷ்பு, நீ செய்யற தப்ப மட்டும் எப்பவுமே ஒத்துக்கிடாத. நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்? எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன தப்பு செஞ்சியா? கொடை பிடிச்சிட்டு யார் வேலை பார்ப்பா தோட்டத்துல? ஒரு கையில கொடைய பிடிச்சிட்டு ஒரு கையில வேலை பார்க்க முடியுமா? ஓஹோ, நீங்க வந்தோடனே உங்ககிட்ட வத்தி வச்சிட்டாங்களா? யாரும் வத்திய வைக்கல, பத்தியும் வைக்கல. எங்க அம்மா சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாவ. ஆமா, உங்க அம்மா பேசினா மட்டும் சொல்லி வருத்தப்படுறதுன்னு அர்த்தம். நான் பேசினா சண்டை போடியதுன்னு அர்த்தம், அப்படிதானே? நான் அப்படி சொல்லல குஷ்பு. இன்னைக்கு நான் தோட்டத்துக்கு வந்திருந்தேன்னு வச்சுக்கியா, நீ செய்யறது பார்த்து நான் அங்கேயே சத்தம் போட்டிருப்பேன். அததான் என் தம்பி பண்ணியிருக்கான். அதுவும் அவன் அதட்டி கூட சொல்லலையாம்ல. கொடை பிடிச்சிட்டு வேலை பார்க்காதங்க, ஒழுங்கா செய்ய முடியாது, கொடைய வச்சுட்டு வேலையை பார்த்து முடிச்சிட்டு போய் கொடைய பிடிச்சிக்கங்கன்னு தானே சொல்லியிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மாட்ட வந்தோடனே வத்தி வச்சிருக்காரு. அவன் சொல்லி நீ கேட்கல, அதனால அம்மாட்ட சொல்லியிருக்கான். அம்மா சொன்னாவாது நீ கேப்பான்னு நினைச்சிட்டு. நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்னவோ அடிமை மாதிரி நடத்தியாவே நீ. யார் இப்போ நீ அடிமை மாதிரி நடத்துனது? எல்லாரும் சேர்ந்து தான் நடத்துறீங்க. உங்க தம்பி என்னடானா தோட்டத்துல வேலை செய்யுங்க இங்க வந்தா உங்க அம்மா என்ன வேலை செஞ்சு கிழிச்சேன்னு கேட்காவ. அங்க இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள உங்க தம்பி வந்து போட்டு கொடுத்துருக்காவ. என்னது இதெல்லாம்? அடிமையோட மோசமா இருக்கு. வர வர எதுவுமே சரியில்லை. இத்தனை நாளா உன்னைய தோட்டத்துல இருந்து வேலையை பாருன்னு யாராவது சொன்னாவளோ? உன்னால தோட்டத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டா வீட்டுல இருந்து வேலை பார்க்கவே சரியா இருக்குன்னா, அந்த ஆள் வீட்டுல இருந்தானே எல்லாரும் சொல்லி வச்சிருந்தாவ. நீ செய்யற வேலையை பார்த்துட்டு தான் தோட்டத்துல போய் வேலை பாருன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காவ. அப்படி என்ன செஞ்சிட்டேன் நானு? இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சேன். அதுதான் நான் செஞ்ச ஒரே தப்பு. அதனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரோஜினி அம்மாட்ட போய் நீ அப்படி பேசிருக்க கூடாதுல குஷ்பு. அதனாலதான் எங்க அம்மா கோவப்படியாவ. நான் இந்த மாதிரி தெரியாம போய் பேசிட்டேன், பேசினது தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க அத்தே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எங்க அம்மா இப்படி தண்டனை கொடுத்துருக்க மாட்டா. நீ நானு கேட்க கேட்க திரும்ப திரும்ப நான் அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லியிருக்கா. அதனாலதான் எங்க அம்மா கோவத்துல தண்டனை கொடுத்துருக்காவ. நான் தப்பால யாரையும் பேசல, உள்ளதான் கேட்டிருக்கு. அதுதான் தப்புன்னு சொல்லியாவ. இந்த விஷயத்த பத்தி நீ பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மறுபடியும் போய் நீ பேசிருக்கிய, எல்லாரும் என்ன நினைப்பாவ? ஆனந்த் என்ன நினைப்பான்? அவன் 10 ரூபா கூட அடுத்தவிய காசு நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற பையன். அவன் மாமியார போய் நீ இந்த கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கா. ஆனந்துக்கு இந்த விஷயத்துல வருத்தம் வராதா சொல்லு? அவருக்கே வருத்தம் வரப்போகுது. நான் கேட்டேன்னு சொன்னா அவர் சந்தோஷப்படுவாரு. இப்படி பேசாத குஷ்பு. அவன் அடுத்தவிய பொருளுக்கு ஆசைப்படியவனா? நாங்களே கையில காசு வச்சுக்கப்பான்னு கொடுத்தாலும் எனக்கு எதுக்குன்னே ரூபா அப்படின்னு கேட்பான். அதான் நீங்க இருக்கீங்களா, நீங்களே பாத்துக்கிடுங்கன்னு சொல்ற பையன் அவன். அவன் மாமியார்ட்டவே வரதட்சணை தரலன்னு கேட்டு சண்டை போட்டிருக்கான். நான் ஒன்னும் வரதட்சணை தரலன்னு சண்டை போடல. இப்படி கவரிங்க போட்டதுனால தான் நீங்க இப்படி வந்து போகாம இருக்கீங்களோன்னு கேட்டேன், அவ்வளவுதான். நீ எப்படி கேட்டிருப்பான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் குஷ்பு. அவிய முகத்துல நாங்க நாளைய முன்ன முழிக்க முடியுமா சொல்லு? ஏதோ கஷ்டப்பட்டவிய பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு ஏதோ செஞ்சிருக்காவ. நம்ம அதை ஏளனமா பேசக்கூடாது. முதல்ல உன்னால முடிஞ்சா அவியலுக்கு உதவி செய். இல்லையா அதை பத்தி பேசவே கூடாது நம்ம. அப்போ எல்லாரும் வாய் மூடிட்டு இருக்க மாதிரி நானும் வாய் மூடிட்டு இருக்கணும். இல்லனா இந்த வீட்ல இப்படிதான் தண்டனை மேல தண்டனை கொடுப்பீ, அப்படிதானே? இனியாவது திருந்து குஷ்பு. அப்பதான் எங்க அம்மா இந்த வேலைக்கு அனுப்புறது முதல்ல நிறுத்துவாவ. உன் குணத்தை மாத்திக்க. அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஏன் குணத்தை மாத்துறதுக்கு என்ன இருக்கு? இந்த சரோஜினிய பத்தி எல்லாம் ஒருத்தரும் பேச மாட்டேங்க. எல்லாரும் என்னையவே பேசுங்க. ஒரு நாளைக்கு அவ குணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். அப்பதான்